பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் யூதா நிருபத்தின் வேத பாடத்தில் நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள், 4ஆம் வசனத்துடைய பின்பகுதியிலேருந்தே நம்ம பார்க்கலாம். இதுக்கு டைட்டிலாக நம்ம என்ன சொல்லலாம்னா சேவ் எட் லாஸ்ட், அதாவது ரட்சிக்கப்பட்டு அழிந்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் இருந்தாங்க, அவரால் நேசிக்கப்பட்டாங்க, அவரால் ரட்சிப்பு நேராய் வழி நடத்தப்பட்டாங்க, அவரால் நல்ல பொசிஷன்ஸில் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க அழிந்து போனாங்க. ஸோ இது பைபிள் நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கலாக அப்படிப்பட்ட ரிமைண்டர்ஸ் வச்சுருக்கு. ஸோ அதை குறித்து பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோட பின்பகுதியில் அவர்கள் இந்த ஆக்கினைக்குள் ஆவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. யார் இந்த ஆக்கினைக்குள், ஜட்மெண்ட்டுக்குள்ளார யார் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிருபையை காமதிகாரத்துக்கு எதுவாய் புரட்டுகிறவர்கள், தேவனை மறுதளிக்கிறவர்கள், பக்தியற்றவர்கள், பக்க வழியாய் நுழைந்தவர்கள், இவங்க இந்த ஆக்கினைக்குள் ஆவாங்க. எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலேயே அவர் அதை சொல்கிறார். பைபிளில் ஏற்கனவே இருக்குது, எனிவே நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூதா 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலிருந்து 3 திருஷ்டாந்தங்கள், 3 எக்ஸாம்பிள்ஸ் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவீர்கள். தேவன் கட்டளையிடாத வார்த்தையை பேசுகிறீர்கள். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு போன வாரம் பார்த்த மாதிரி அட்டாக் அகெயின்ஸ்ட் ட்ரூத் இல்லை. ஸோ அந்த கர்த்தருடைய சத்தியத்திற்கு விரோதமாக கர்த்தர் சொல்லாத வார்த்தையை பேசுகிறவங்களை பற்றி அந்த இடத்துல சொல்லியிருக்கு. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 3-9 வசனங்கள் வரைக்கும் அங்கே தீர்க்கதரிசி எழுதுகிறார். அபத்தம் சொல்கிறாங்க, பொய்க்குரிய தரிசிக்கிறாங்க, தங்கள் ஆவியின் ஏவுதலை பின்பற்றுறாங்க. நான் உங்களுக்கு விரோதமாக இருக்கேன், என் கை உங்களுக்கு விரோதமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவங்களுக்கு இந்த ஆக்கினை ஏற்கனவே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 3 கூட்டத்தார் 3 எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல யூதா கோட் பண்ணுகிறார். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய 3 கூட்டத்தார், கர்த்தருடைய அந்த 3 கூட்டத்தார் மேலே நியாய தீர்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு நூதனமான உபதேசம், ஒன் சேவ் எவர் சேவ், அதாவது ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டோம்னா கண்டிப்பாக தான் என்னுடைய ராஜ்யத்துக்கு போயிடலான்னு ஒரு நூதனமான ஒரு உபதேசம் இருக்குது. ஆனால் அதற்கு மாறாக இந்த யூதா ஒரு 3 உதாரணங்களை அவர் எடுத்து காட்டுகிறதை பார்க்கலாம். முதல் உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்கள். யூதா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாளர்களை அழித்தார். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும், ஆனாலும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், இதெல்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு யூதா சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய ஜனங்கள் தான், அவர் தமக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட சொந்த ஜனங்கள் தான். ஆனால் அவங்கள எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து அவங்களுடைய பெருமூச்செல்லாம் கேட்டு வெளியே அழைத்து வந்தார், ரட்சித்தார். ஆனால் அதில் பின்னாடி அவங்க விசுவாசிக்காமல் இருந்தப்போ அவங்கள அழித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 12-14 அதிகாரங்கள் வரைக்கும் 400 வருஷம் அதுலேருந்து ஆண்டவர் எகிப்தில் 400 வருஷம் அடிமைகளாக இருந்தவங்கள ஆண்டவர் அங்கேருந்து வெளியே வர பண்ணார், விடுதலை பண்ணார். அங்கே அவங்கள விடுதலை பண்ணுறதுக்கு மோசையை அழைச்சார், 10 வாதைகள் அனுப்பினார், செங்கடலை பிளந்தார், அங்கே நடத்திட்டு போகும்போது மண்ணா கொடுத்தார், கண்மலையிலேருந்து தண்ணீர்களை புறப்பட பண்ணார், காடைகளை கொடுத்தார், தகப்பனா போல் சுமந்து வந்தாருன்னா பார்க்குறோம். ஆனால் என்னாகும் 13-14 அதிகாரங்களில் கானானை போய் வேவு பார்த்துட்டு வந்த பின்னாடி அவங்க சந்தேகம், முறுமுறுப்பு, கூக்குரல், விரோதம், நாங்கள் செத்து போனால் நல்லா இருக்கும், எகிப்துக்கு திரும்பி போகிறதே உத்தமம், இந்த மாதிரியான வார்த்தை. அவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஒரு இடத்துலேருந்து அழைச்சிட்டு வராரு, இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவேன், அந்த இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி இவ்வளோ அடையாளங்களையும் காண்பித்து அழைத்து வந்த அந்த கர்த்தர் தான் இவங்க. ஆனால் அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட கானானுடைய விளிம்பில் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்துட்டு இவ்வளோ கர்த்தருக்கு விரோதமாக அவங்க பேசுகிறாங்க, செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆண்டவருக்கு பயங்கரமாக சகிக்க முடியாததா ஆயிடுது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14-19 வசனங்கள் பார்க்குறோம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் மாதிரி கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஸோ நம்ம முதல்ல நம்பிக்கையோடு தான் வர்றோம், அதை முடிவு வரைக்கும் நம்ம பற்றி கொண்டிருந்தோம்னா தேவனத்தில் நமக்கு பங்கு இருக்கும். அவருடைய சத்தத்தை கேட்டும் கோபம் ஊட்டினாங்க, நீங்களும் அப்படி உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாதீங்க, பாவம் செய்தவர்களுடைய சபங்கள் வனாந்திரத்தில் விழுந்தது,
கீழ்ப்படியாதவர்களை குறித்து என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார். அவிசுவாசத்தினால் கானானுக்குள்ளவங்க பிரவேசிக்கல அப்படின்னா சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த வசனங்கள்ல கீழ்ப்படியாதவர்கள், பாவம் செய்தவர்கள், இருதயத்தை கடினப்படுத்தினவர்கள், விசுவாசியாதவர்கள் இவங்கெல்லாம் கானானுக்குள்ளார போகல, வனாந்தரத்திலே மறிச்சிட்டாங்க. ஆண்டவரும் நம்மள எப்படிதான் நம்ம அடிமைகளாக, பாவத்துக்கு அடிமையாக, உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், தெரிந்தெடுத்தார், இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்துட்டாரு. நம்ம எதுக்காக முடிமுடித்து கொண்டு அவிசுவாசமான வார்த்தைகளை நான் செத்துட்டா நல்லா இருக்கும், நான் அங்கேயே உலகத்திலே நான் இருந்திருந்தேன்னா நல்லா இருக்கும், இதெல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கணும்னா கோபம் ஊட்டுக்கும். அன்றைக்கு ஒரு சத்தியம், இன்றைக்கு ஒரு சத்தியம்னு இந்த சத்தியம் ஒன்று தான். எபிரேயர் 4:1 பார்க்குறோம், நமக்கு இளைப்பாடுறதுக்கு நமக்கும் ஒரு ஸ்தலம் இருக்குது இல்லை, நமக்கும் தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரு இளைப்பாடுற ஸ்தலம் கானான் ஒன்று இருக்குது. அதை பற்றின வாக்கு தத்தமும் இருக்குது. ஆனால் நம்ம பின்வாங்கி போகணும் என்றால் அது டுவர்ட்ஸ் தட் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் பின்னிட்டு திரும்பி பார்த்தோம் என்றால் நம்ம அதுலையும் பிரவேசிக்க மாட்டோம். எபிரேயர் 4:11 நாமும் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாதபடிக்கு இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கீழ்ப்படியாக இருந்தோம்னா நம்ம அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. யூதா 1:4 கிருபையை காமதிகாரத்துக்கு எதுவாக புரட்டி பக்க வழியான வந்து எப்படி வேணா வாழ்றவங்க நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்க என்னதான் நூதனமான உபதேசங்களை சொல்லிக்கொண்டு ஹைப்பர் கிரேஸ், அன்கண்டிஷனல் கிரேஸ், ராடிக்கல் கிரேஸ், எஃபர்ட்லெஸ் கிரேஸ், ஃபினிஷ்டு ஒர்க் கிரேஸ், லைசன்ஸ் ஃப்ரீ கிரேஸ், நோ கண்டம்னேஷன் கிரேஸ் என்ன வேணா பேசிக்கோங்க, பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். சத்தியமான அதை சொல்லவில்லை. நம்முடைய கையில் ஆண்டவர் கொடுத்த சத்தியமும் அதில் இருக்கிற திருஷ்டாந்தங்களும் அதை நமக்கு உறுதிப்படுத்தவில்லை. தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு, தயவு, மன்னிப்பு எல்லாமே அளவற்றது தான். ஆனால் அவற்றை நம்முடைய துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு லைசன்ஸாக நம்ம ஒருபோதும் யூஸ் பண்ண முடியாது. எபிரேயர் 9:27 ஒரே தினம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லாரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அக்கௌண்டபிளாக நம்ம நிற்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொன்றுக்கும் நம்ம தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஸோ இஸ்ரவேலர்களை பற்றி நம்ம முதல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் யூதா 1:6 தங்கள் ஆதி மேன்மை காத்துக்கொள்ளாத தூதர்கள் அவங்க காத்துக்கொள்ளாமல் என்ன பண்ணாங்க, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே அவங்க கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவங்கள அடைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ வேதாகமத்தில் தேவ தூதர்களுடைய விழுகையை குறித்து 2 சந்தர்ப்பங்களில் நம்ம காண்கிறோம். அந்த 2 சந்தர்ப்பங்களிலும் அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய ஸ்தானத்தை, அவங்களுடைய பொசிஷனை அவங்க விட்டாங்க, அவங்களுடைய அழைப்பை மறந்தாங்க. ஸோ தூதர்களுடைய வாசஸ்தலம் இருப்பிடம்னு பார்த்தோம்னா பரலோகம். மார்க் 12:25 அவங்க பரலோகத்தில் தேவனோடு கூட தான் இருக்கிறாங்க. பரிசுத்த தேவனோடு இருக்கத்தக்கதாக உண்டாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட பரிசுத்த தூதர்கள் தான் அவங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, 2 கூட்டம் விழுந்து போனதை குறித்து பைபிளில் பார்க்குறோம். முதல் கூட்டம் வந்து ஏசாயா 14:12-15 வரைக்கும் பார்க்குறோம். அதிகாலையின் மகனாகிய விடுவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஸோ நீ அங்கேருந்து விழுந்துட்ட. ஸோ ஏன் விழுந்தான், பெருமையினால. நான் வானத்துக்கு ஏற்கனவே வானத்தில் தான் இருக்கிறார், அங்கேருந்து நான் இன்னும் ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்லாம் சொல்றியே, நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனா என்று சொல்லி வேதாகமம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். பரலோகத்தில் தேவனை துதித்து கொண்டும் அவருடைய வார்த்தையின்படியே செய்து கொண்டிருக்கும் வேண்டிய தூதர்கள் தங்களுக்கு ஆராதனை வேண்டும் என்றும் நான் தேவனுக்கு ஒப்பாவேன் என்றும் சொன்னபடினாலே அவங்க அந்த பொசிஷனை லூஸ் பண்ணாங்க. இருந்த இடமும் இல்லாமல் அவங்க கீழே தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு கூட்டம் இப்படியே பெருமையினால விழுந்து போச்சு. 2வது கூட்டம் விழுந்து போன தூதர்கள் குறித்து ஆதியாகமம் 6:1-4 தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடி அங்கே ராட்சதர்கள் பலவான்கள் பூமியில பிறந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆக்சுவலாக ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க தே டு நாட் ஆர் கேன் நாட் மேரி, அவங்களுக்கு விவாகம் என்பது கிடையாது. மார்க் 12:25
மரித்தோர் உயிர்த்தெழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல இருப்பாங்க. they will neither marry nor be given in marriage. அவங்களுக்கு கல்யாணம் கிடையாது. ஆனா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடினார்கள். தேவகுமாரர் சன்ஸ் ஆஃப் காட், இந்த இடத்துல தேவகுமாரர்னு இருக்கு. யோபு 1:6 தேவபுத்திரர், அந்த இடத்துல தேவபுத்திரர் தேவனுடைய சன்னதியில வந்து நின்றாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஏஞ்சல்ஸை பற்றி தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 2 இடத்துலையுமே, அதாவது ஆதியாகமம் 6:2 யோபு 1:6 யூஸ் பண்ண அந்த டேர்ம் சன்ஸ் ஆஃப் காட்ன்ற டேர்ம் எபிரேய பாஷையில பினே ஹாயல் ஓஹீம், பினே ஹாயல் ஓஹீம் அப்படின்னு தான் இருக்குது. அப்படின்னா ஏஞ்சல்ஸ், தேவதூதர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ திருமணத்திற்கு என்று தகுதி இல்லாத, திருமணம் செய்கிறதற்கென்று வைக்கப்படாத தேவதூதர்கள் அவங்க தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு அந்த இடத்துல வேதம் சொல்லுது மனுஷகுமாரத்திகளை சௌந்தரியமானவர்களாக கண்டு அவர்கள் மேல் இச்சையிற்று அவர்கள் செய்த தகாதவைகளை செய்ததுனால அந்த இடத்துல அந்த இச்சையினால அவங்க விழுந்து போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க தேவனுடைய தூதர்களாக இருந்தாலும் நியாயத்திற்கு அடைந்தார்கள், அகாதாரமான பாதாளத்திலே தள்ளப்பட்டாங்க. 2 பேர் 2 நாள்ல பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த விழுந்து போன பரலோகத்தில் தேவனோடு கூட இருந்த பரிசுத்த தூதர்கள் தான் இன்றைக்கு சாத்தானும் அவருடைய கூட்டத்தாரும் சொல்லி தெரியும். தேவன் சாத்தானை தனியாக உண்டாக்கல, தேவன் சாத்தான்னு சொல்லி ஒரு கூட்டத்தை உண்டாக்கல. விழுந்து போன பரிசுத்த தேவ தூதர்கள் தான் இன்றைக்கு சாத்தானாகவும் அவருடைய கூட்டமாகவும் இருக்கிறாங்க. மத்தேயு 25:41 பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. ஸோ ஏற்கனவே அவங்க அந்த காலத்துல சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்கிறாங்க. நாளொன்று வரும் அந்த நித்திய அக்கினிக்குள்ள தான் அவங்களும் தள்ளப்படுவாங்க. ஸோ பாவம் செய்த 2 தூதர்களுமே தேவன் தப்ப விடலை. ஒரு கூட்டம் பெருமையினால விழுந்துச்சு, இன்னொரு கூட்டம் இச்சையினால விழுந்து போச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 Corinthians 7:24 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவுள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 Peter 3:17 அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, எந்த பொசிஷனில் வைத்திருக்கிறாரோ அதை நம்ம ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அதுவும் 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள்ல அன்றையும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அதாவது நீங்க கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மாறான காரியங்கள் வரும்போது நீங்க எச்சரிக்கையா இருங்க, இங்கிலீஷ்ல வாட்ச் அவுட் பண்ணுங்க, விழிப்பா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2 யோவான் 1:10 ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் வந்துட்டு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ கிருபையை புரட்டுறது தேவதூதனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க, வாழ்த்து சொல்லாதீங்க, விட்டு விலகுங்கன்னு வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்கறதை நம்ம நேரத்தில் இன்னைக்கு படிக்கிறோம். 3வது எக்ஸாம்பிள் சோதம் கொமோரா பட்டணத்தாரை குறித்து 3வது திருஷ்டாந்தம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் யூதா 1:7 அப்படியே சோதம் கொமோரா பட்டணத்தாரும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போலவே விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ 2 Peter 2:6 சோதம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ கிருபையின் காலத்திலும் அவபக்தியாய் நடந்து கிருபையை காமவிகாரத்துக்கு எதுவாக புரட்டினா நித்திய அக்கினி தான் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த இடத்துல யூதா 1:7 சோதம் கொமோரா பட்டணத்தாரும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உபாகமம் 29:23
கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் குமாரரையும் ஆத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல. ஸோ அந்த சோதம் குமாராக்கு பக்கத்துல இருந்த பட்டணங்கள் ஆத்மா செபோயிம் அவைகளையும் ஆண்டவர் அந்த நியாயத்திற்குள்ள நித்திய அக்னிக்குள்ள ஆக்கினார். ஸோ இவங்க செய்த பாவம் என்ன? இந்த வசனத்தின்படி 1:7 யூதால சுமப்பட்டபடி விபச்சாரம் பண்ணாங்க, அந்நிய மாம்சத்தை தொடர்ந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ விபச்சாரம் அப்படின்னா திருமணத்துக்கு அப்பாற்பட்ட பாலியல் உறவுன்னு சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 18-20 வசனங்கள் வரைக்கும் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவுகளா கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. அதாவது எவ்விதத்திலும் நம்ம வேசித்தனம் விபச்சாரம் சரீரத்துல செய்ய முடியாது. ஏன்னா இந்த சரீரம் நம்முடையதல்ல, நம் தேவனாலே பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளே தங்கி இருக்கிற அவருடைய ஆலயமாய் நம்ம இருக்கிறோம். நம்முடையவர்கள் அல்ல, கிரயத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் ரத்தத்தினாலும் நம்மை கிரயத்திற்கு அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ புது உபதேசம் இன்னைக்கு என்ன உலகத்துல போதுன்னா, பர்சனல் லைஃப் வேற, ஆவிக்குரிய லைஃப் வேற. ஒருத்தர் ஸ்டேஜ்ல நின்று நல்ல சூப்பரா பிரசங்கம் பண்றாரா, பயங்கரமா அற்புதங்கள் அடையாளங்கள் சொல்றாரா, உள்ளதா அப்படியே தீர்க்க தரிசனம் எல்லாம் புட்டு வைக்கிறாரா, உடனே அவரோட பர்சனல் லைஃப்ல நீங்க பார்க்காதீங்க அப்படின்றது நூதனமான புதுசான ஒரு உபதேசம். ஸோ அதுக்கும், அதாவது எங்க பர்சனல் லைஃபுக்கும் ஆன் ஸ்டேஜ் லைஃபுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பைபிள் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கவில்லை. இல்லை கண்காணி ஆனவனை குறிச்சே, அதாவது பவுல் தீத்துக்கெல்லாம் எழுதுற மூப்பர் கண்காணி, அவன் குடும்பத்தை நன்றாக விசாரிக்கிறவன், ஒரே மனைவியுடைய புருஷன், பிள்ளைகளை நல்லா வளர்க்கிறவன். ஸோ பர்சனல் லைஃப் தான், அதுதான் நமக்கு ஒருவனை அவனுடைய கனிகளால் அறிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு நபருடைய பிரசங்கமோ தீர்க்க தரிசனமோ இல்லை அவங்களுடைய அற்புத அடையாளங்களோ எவ்விதத்திலும் அவங்கள நமக்கு டெஸ்ட்டாக அதெல்லாம் ஆண்டவர் வைக்கல. அவர் கனிகளால், அவங்களுடைய சுபாவங்களால், அவங்களுடைய பர்சனல் லைஃப்னால தான் அவங்கள அறிய சொல்லியிருக்குது. ஏன்னா பைபிளில் நம்ம பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, பிரசங்கம் பண்ணுறது, இப்போ நாங்கள் பைபிள் ஸ்டடி இப்போ பண்ணிட்டு இருக்கோம்னா இது யாருனாலும் பண்ணலாம். இன்னைக்கு யாருனாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம். நான் ஒன்று சொல்கிறேன், மெஷின் நம்மளை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும். பிசாசு சாத்தானுக்கு தெரியாத வேத பாடம் இல்லை. அவன் இன்னும் பயங்கரமாகவே என்ன செய்வான், பேசுவான். ஸோ தயவாய் இதெல்லாம் பிரசங்கத்தை வைத்தோ அற்புத அடையாளங்கள், ஏன்னா பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் அந்த கிறிஸ்துவ நாட்களில் நடக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு அளவுகோல் இல்லை. ஒரு நபரை அவர் சத்தியத்தை தான் போதிக்கிறாரன்னு பார்க்குறதுக்கு இதெல்லாம் அளவுகோல் இல்லை. அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய குணங்கள், இதை தான் பைபிள் நம்மளை செக் பண்ண சொல்லுகிறது. ஸோ மாம்சத்தின் கிரியைகளில் முதல் 4 கிரியைகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ மாம்சத்தின் கிரியைகள் முதல் 4 இந்த சரீரத்துக்கு விரோதமான பாவங்கள். ஆவிக்கு ஏற்றபடி நடந்துக்கோங்க. 16ஆம் 17ஆம் வசனத்துல கலாத்தியர் 5ல ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஸோ மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிற ஒருவன் அப்ப ஆவிக்கேற்றபடி அவன் நடக்கல. ஆவிக்கேற்றபடி நடக்கிறவன் மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பான். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 2:11 மாம்ச இச்சைகள் ஆத்துமாவுக்கு விரோதமா போர் செய்யும். ஸோ நம்முடைய ஆத்துமா தான் தேவனத்துல போய் சேர்றது. ஸோ அவங்க ஆத்மா நமக்கு இது மாதிரி தவறாய் சொல்லி கொடுக்குற, தவறாய் நடந்து கொள்கிற ஒரு லீடர், அவருடைய ஆத்மாவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாரு. அவரை ஃபாலோ பண்றவங்க நம்ம எப்படி போறது? ஸோ தயவாய் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரீர இச்சைகள் ஆத்மாவை நரகத்தில் தள்ளும். ஸோ தேவ கோபம் உண்டாகும், நியாய தீர்ப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் நம்ம புரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது பாவம் இந்த சோதம் குமாரக்காரங்க பண்ணது அந்நிய மாம்சத்தை தொடர்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல
சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலும் வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, இந்த ராத்திரியில உன்னிடத்தில் வந்த மனுஷருங்க, நாங்க அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வாங்க. யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம ஒரு காலத்துல பாவம் செய்யாதவங்க எல்லாம், பாவத்தை பார்க்காதவங்க இல்லை, எல்லாம் இருக்குதான், கேள்விப்படுறோம், எல்லாம் உண்டு. ஆனாலும் யோசிச்சு பாருங்க, பாவம் செய்யறதுக்கு மனுஷனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. தெரியாம இருளிலே அந்த காலத்துல செய்த காலங்கள் போக லோத்து நாட்கள்ல பாருங்க, அன்னைக்கு ரோட்ல வந்து எல்லாம் பெரிய வாலிபர்ல இருந்து கிழவர் வரைக்கும் எல்லாரும் வந்து செய்றாங்க. அங்க வீட்டுக்கு வந்த ஆண்களோட தவறு செய்யும்படிக்கு, அந்த ஆண்களை பாலியல் ரீதியா துன்பப்படுத்தும்படிக்கு அவங்கள வெளியே வெட்கம் இல்லை. பாவம் செய்கிறதுக்கு எந்த வெட்கமும் இல்லாத ஒரு காலத்துக்குள்ள, அதுதான் லோத்து நாட்களை போல நாம இன்றைக்கும் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாடுகளிலே சட்டங்கள்லாம் இயற்றப்படுகிறது. அதாவது பாலியல் ரீதியான பாவங்களை நம்ம எங்க வேணா ரோட்ல எல்லாம் மிருகங்களை போல என்னன்னாலும் நடத்தலாம். அப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளார நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். வேதாகமம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 26 28 வசனங்கள் வரைக்கும் இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல்ஸ் பற்றி, ஆணோடைய ஆணும் பெண்ணோடைய பெண்ணும் சேர்கிறத பற்றின அந்த ஹோமோசெக்சுவல் சின்ஸ் பற்றி இந்த ரோமர் 1:26 28 வசனங்கள் வரைக்கும் அசிங்கமான பெயர்களை அது வேதாகமம் கொடுக்குது. இச்சை ரோகம், சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகம், விரகதாபம், அவலட்சணம், தகாதவைகள், கேடான சிந்தனைகள், அதாவது unpleasant passion, unnatural desires, dishonorable passions, indecent acts, unfit acts, deep based mind. ஸோ இப்படி இதை வேதாகமம் அவ்வளோ கேவலமான டேர்ம்ஸை வச்சு இதெல்லாம் அழைக்கிறது. ஸோ ஜாக்கிரதை. இன்னொன்று, கடைசி நாட்களில் இந்த மாதிரி ஆணோடைய ஆண் பெண்ணோடைய பெண்ணை போகிறது. தேவன் படைக்கிறது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தான் படைத்தார். அதற்கு விரோதமாய் பண்ணுகிறது அந்தி கிறிஸ்துவன் ஆவி. தானியேல் 11:37 ஸ்திரீகளின் சிநேகத்தை மதியாதவன் என்று சொல்லி அந்தி கிறிஸ்துவை குறித்து. ஸோ ஒரு ஆணுக்கு பெண்ணு தேவையில்லை, ஆணோட ஆணு நாங்கள் என்ன வேணால் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே வருகிற பாவம். ஸோ அதற்கு நம்ம விலகி ஓட வேதாகமம் நமக்கு எச்சரிக்கிறது. உபாகமம் 23:17 இஸ்ரவேலின் குமாரத்திகள் ஒருத்தியும் வேசியாய் இருக்கக்கூடாது, இஸ்ரவேலின் குமாரர்கள் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாய் இருக்கக்கூடாது, அதாவது ஹோமோசெக்சுவலாய் இருக்கக்கூடாது. இங்கிலீஷ்ல the sons of the Israelites shall not be sodomites, அதாவது சோதோமியனாக, ஆண் புணர்ச்சிக்காரர்களுக்கு சோதோமியர் என்று சொல்லி பெயர் வர அளவுக்கு அந்த சோதோமின் பாவம், அந்த ஹோமோசெக்சுவல்ஸ் வந்து சோதோமுக்கு அவ்வளோ பெயர் பண்ணதாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி அந்நிய மாம்சத்தை தொடர்கிறது. இது நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைவார்கள். அப்படின்னா என்னன்னா, நமக்கு இனிமே அந்த நமக்கு கடைசியாக நடக்க போகிற நியாயத்துக்கு பிறகு நித்திய அக்கினி, அபியாத அக்கினி, அதுக்கு பிறகு அதை வந்து தப்பவே முடியாது. அப்படின்னா சோதம் குமோரால போட்ட அந்த அக்கினிக்கு பேரும் நித்திய அக்கினி என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 19:24 அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி எதெல்லாம் அழிச்சாரா, அந்த பட்டணங்கள், சமபூமி அனைத்து பட்டணங்களின் எல்லா குடிகள், பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். ஸோ அந்த இடத்துல எல்லாத்தையும் அந்த ஊர்ல என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் அழிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 29:23 நம்ம பார்க்கிறோம். மோசே வந்து இஸ்ரவேலர்களுக்கு சொல்றாரு, நீங்க வேற தேவர்களை சேவிச்சிங்கன்னா கர்த்தர் இப்படி செய்வாருங்க. எப்படி செய்வாருன்னா, கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் குமோராவையும் ஆத்மாவையும் செபையையும் அழித்து போட்டது போல, கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காண்பீங்க அப்படின்னு சொல்லி அங்கே அதாவது ஒன்றும் அந்த உப்பு விதைக்கப்பட்ட பூமின்னு ஒன்று ஒரு புல்லு கூட அங்கே என்ன செய்யாது, முளைக்காது. அது மாதிரி நித்தியமாயிட்டு யூஸ்லெஸ், எந்த காலத்துலையும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும், எதற்கும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும்.
எரேமியா 49:18 இதை குறித்து ஏதோமை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கும் போது சொல்றாரு, சோதோம் குமாராவை போல ஒருவனும் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் தங்குவதில்லை. அதாவது சும்மா ஒதுங்குறதுக்கு கூட லாய்க்கு இல்லாத இடமாக தேவன் மாற்றி விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நித்திய ஆக்கினை வரும். ஸோ இன்றைக்கும் விசுவாசிகளும் ஊழியக்காரரும் ஈஸியாக விபச்சாரம், காம விகாரம் என்ன வேணா செய்யணும், ஆண்டவர் மன்னிப்பான்னு சொல்லி கொண்டிருக்காங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:2 போல சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவர்களுக்கு வேதனை வருவது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர் தப்பி போவது இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 25:41 பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி. ஸோ திடீர்னு வரும், திடீர்னு சடுதியாய் வரும். கர்த்தருடைய நாள் முந்தி வருமோ, நம்முடைய மரண நாள் முந்தி வருமோ நமக்கே தெரியாது. ஸோ எப்போனாலும் திடீர்னு வரும். அதுக்கு நம்ம தப்பிக்கொள்ள நம்ம ரெடியாக இருக்கணும். யூதா 1 3-4 சொல்லப்பட்டது போல ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாச வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை, பரிசுத்தத்தோடும் நீதியோடும் தேவ பயத்தோடும் சத்தியத்திற்காக துணிந்து போராடி தேவ கிருபைய பத்திரமா பாதுகாத்து எல்லா துணிகரமான பாவத்துக்கும் நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். இல்லாவிட்டால் இந்த 3 கூட்டத்தார் மேல வந்த தண்டனை, இஸ்ரவேலர்கள், தூதர்கள், சோதோம் குமாரா மேல வந்த அந்த தண்டனைகள், அவங்க எல்லாருமே அதாவது நல்லா தான் இருந்தாங்க, கர்த்தருக்கு பிரியமா இருந்தாங்க, கர்த்தரோடு இருந்தாங்க. ஆனாலும் அவருக்கு எந்த பட்சபாதமும் இல்லை. பாவமோ அவிசுவாசமோ முரட்டாட்டமோ இருந்தால், கீழ்ப்படியாமையோ இருந்தவங்கள அழித்து போட்டார் என்பதற்கு இதெல்லாம் நமக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸாக, ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸாக பைபிளில் நமக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் சபையையும் இந்த கடைசி நாட்களில் எந்த துணிகரமான பாவத்துக்கும் கிருபையை முக்கியமாக போக்கடிக்கிற, அதை மிஸ்யூஸ் பண்ணுகிற எந்த துணிகரத்துக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்வாராக. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.